ஹாய், என்னோட பேர் சுபாஷ். இந்த சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃபினான்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரம்ப் டேரிஃப் ஃபீவர். ஸோ இந்த டேரிஃப்னால் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டில் பர்டிகுலர் குறிப்பிட்ட சில செக்டார் வந்து கொஞ்சம் வந்து டவுன் சைடாக இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக நீங்கள் யூஎஸ் நியூஸாக இருக்கட்டும், ஸோ யூஎஸ் சம்மந்தமாக எது பார்த்தாலும் சரி, ட்ரம்ப்புக்கு அடுத்ததாக வந்து முக்கியமான வேர்டு வந்து எல்லார் காதலையும் விருதுகிற ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னா அதான். ஸோ ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஷார்ட்டாக சொல்லிவிட்டு நம்ம முக்கியமான டாப்பிக்கில் போகலாம். ஸோ ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கண்ட்ரி, உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துப்போம். இந்தியா வந்து யூஎஸில் ஒரு பொருளை வந்து இறக்குமதி பண்ணுது. அதுக்கு வந்து யூஎஸ் வந்து எவ்வளோ டேக்ஸ் வந்து விதிக்கப்படுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 30% டேக்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்க. இப்போ அதே மாதிரி வந்து இந்தியாவும் என்ன பண்ணுதுன்னா, யூஎஸ்லேருந்து வரக்கூடிய பொருளுக்கு வந்து 30%. நீ எவ்வளோ டேக்ஸ் வந்து நீ வாங்குறியோ அதே மாதிரி தான் நானும் டேக்ஸ் வாங்குவேன். நீ 10% வாங்கிட்டேன், நான் 5% கொடுக்க மாட்டேன். நீ 30% தான், நானும் 30%. இப்படி வந்து கொண்டு வரது தான் ரெசிப்ரோக்கல் டேரிஃப். ரீசெண்டாக இந்த மெத்தட் தான் வந்துட்டு ட்ரம்ப் வந்து கையாண்டுட்டு இருக்காரு. மெயினாக வந்து அது வந்து ட்ரேட் டெஃபிசிட் வந்து குறைக்கிறதுக்கு. நான் உன்ட்டு வந்து 100 ரூபா வாங்குகிறேன், நீ என்கிட்ட 50 ரூபா தான் வாங்குற. ஸோ இது நான் வந்து பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நான் டேக்ஸை கூட்டுவேன் அப்படி தான் அவர் சொல்கிறாரு. கடைசியில் நீ 100 ரூபா வாங்க, நான் வந்து 100 ரூபா வாங்கினா நீ என்கிட்ட 100 ரூபா தான் வாங்கணும் அப்படின்னு கொண்டு வராரு. இதுதான் வந்து அவரோட பிளானே. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உள்நாட்டு ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி வந்து உள்நாட்டில் உள்ள யூஎஸ் பர்சனோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகும். இதுதான் வந்து முக்கிய நோக்கமாக இருக்குது. பட் உடனே சட்டன் டெவலப் ஆகிடும் அப்படின்னா கேட்டால் இல்லை. இதில் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது யாருன்னா பப்ளிக்காக தான் இருப்பாங்க. பட் வந்து இதனாலே வந்து எக்கனாமிக் வந்து ரொம்பவே டவுன்ஃபாலில் தான் ஆகிட்டு வரும் சொல்லிட்டு ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. பட் இப்போதைக்கு எல்லாத்துக்குமே பெரிய அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அந்த டேரிஃப் இம்பேக்ட்னால. ஓகே, அந்த விதத்துலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலர், அதாவது ஆட்டோமொபைல் செக்டார் மட்டும் ஒரு செர்டைன் டவுன்ஃபால் வந்து இன்றைக்கி மீட் ஆகிருக்கு. ஏன்னா பொதுவாக ஒரு சென்செக்ஸ் அப்புறம் நிஃப்டின்னு பார்க்கும்போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருந்தால் ஒரு ரீசெண்டாக ஒரு 8 செஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தாலுமே இன்றைக்கி பர்டிகுலராக வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய ஒரு சேட் மூமெண்ட் தான். ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சேட் மூமெண்ட்டாக தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஏன்னா வந்து ட்ரம்ப் ரீசெண்டாக என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, ஆட்டோ பார்ட்ஸ், அதாவது ஆட்டோமொபைல்ஸோ லைட் ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு இம்போர்ட் எங்கள் நாட்டிலேருந்து யூஎஸில் இம்போர்ட் ஆகிறது எல்லாத்துக்குமே வந்து 25% டேரிஃப்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதனால் என்ன ஃபஸ்ட்டு அடி வாங்குறதுனா டாட்டா மோட்டார்ஸ், இந்தியாவோட டாட்டா மோட்டார்ஸ். ஏன்னா வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து எதை ஓன் பண்ணியிருக்கு அப்படின்னா, டாட்டா மோட்டார்ஸ் கீழே வந்து என்ன கார் கம்பெனி வருது அப்படின்னா ஜாகுவார் லேண்ட் ஓவர். ஸோ இந்த கம்பெனி வந்து ஓன் பண்ணியிருக்க வந்து டாட்டா மோட்டார்ஸ் தான். இந்த ஜாகுவார் லேண்ட் ஓவர், அதாவது ஜேஎல்ஆர் வந்து யூஎஸ் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒரு டிமாண்டில் தான் இருக்குது. ஜேஎல்ஆர் ரிப்போர்ட் படி, அதாவது ஜாகுவார் லேண்ட் ஓவர் ரிப்போர்ட் படி 2024 வந்து நியர்லி 25% ஆஃப் சேல்ஸ் வந்து எங்கே நடந்திருக்குன்னா யூஎஸ் தான் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது யூஎஸில் வந்து மெயினாக வந்து இந்த கார் தான் வந்து இறக்குமதி செய்யப்படுது. ஸோ அதுன்னு பார்க்கும்போது இந்த ட்ரம்ப் வந்து 25% வந்து விதிக்கிறனால கண்டிப்பாக வந்து இந்த காரோட விலை அதிகமாக தான் விற்க போகுது. இதனால் வந்து அங்கே வந்து பாதிக்கப்படுறது. இப்போ இங்கே என்ன தான் இங்கேருந்து இறக்குனாலுமே மெயினாக ஏன் வந்து இந்த டேக்ஸ்லாம் அந்த ஷேர் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஒரு 50 லட்ச ரூபா கார் வச்சுங்களேன், 25% ஷேர் போடும்போது 25% டேக்ஸ் போடும்போது என்ன ஆகுனா, கவர்மெண்ட் வந்து அதே 50 லட்ச ரூபாய்க்கு ப்ரைஸ் அங்கே வச்சுக்காது. ப்ரைஸ் வச்சுட்டு டேக்ஸ் தனியாக வந்து கவர்மெண்ட் வந்து அடைக்காது. கண்டிப்பாக அந்த ஷேர் ப்ரைஸை வந்து அந்த கம்பெனி வந்து அந்த கார் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 25%னா இப்போது 50 லேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக 70 லேக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து அந்த டேரிஃப் அந்த ஈக்குவல் பண்ண கார் ப்ரைஸ் வந்து பண்ணுவாங்க. இப்படி வந்து பாதிக்கப்படுறது வந்து யாராக இருப்பாங்கன்னா அந்த யூஎஸ் பப்ளிக், அவங்க தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ இப்படி வந்து இந்த காரை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 70 லேக்ஸுக்கு போயிட்டு இருக்கு. டேக்ஸ் எல்லாமே இம்ப்ளீ ஆகி வந்துட்டு ஜாகுவார் லேண்ட் வந்து 70 லேக்ஸ் போகுது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 70 லேக்ஸ் கிட்ட போகுதுன்னா, பட் அதே டைம் வந்து யூஎஸ்லேயே ப்ரொடக்ஷன் ஒரு கார் வந்து இதே ஃபெசிலிட்டிஸ் வர ஒரு 60 லட்சம் போகுதுன்னா கண்டிப்பாக அந்த யூஎஸ் மக்கள் வந்து எங்கே போவாங்க அப்படின்னா அந்த யூஎஸ் காருக்கு தான் போவாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜேஎலோட சேல்ஸ் வந்து குறைய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்தியன் மக்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து ஜேஎல்ஆர் தான் வந்துட்டு 2024 ரிப்போர்ட் படி அங்கே தான் அதிகமான சேல்ஸ் ஆகுது. இன்னொரு முக்கியமானதுன்னா, ஜேஎல்ஆர் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷன் பிளான்ட் ஒரு பிளான்ட் கூட யூஎஸில் இல்லவே இல்லை. எல்லாமே இம்போர்ட் கார்ஸ் தான். இந்தியாவில் சரி, யூகேலையும் சரி, எங்கேருந்து வந்தாலுமே எல்லாமே இம்போர்ட் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜேஎலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சொல்லிட்டு ஒரு ஃபியர் வந்துருச்சு. இது எப்போ வந்து எஃபெக்டிவாக கொண்டு வர போகிறாரு அப்படின்னா April 2. எஃபெக்டிவாக எப்போ வருதுன்னா April 3 தான் வரப்போகுது.
ஏப்ரல் 3லேருந்து ஒரு கார் வந்து யூஎஸில் இறங்குதுன்னா அந்த காரோட விலை வந்து ஒரு 25% டேக்ஸோட ஆட் பண்ணி அந்த ஒரு செர்டன் ரேட்டில் தான் விற்க போகுது ஏப்ரல் 3லேருந்து தான். பட் இன்றைக்கே வந்து மார்க்கெட் வந்து டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு, முக்கியமாக ஆட்டோமொபைல் செக்டர்ஸில். அதில் முக்கியமாக டாடா மோட்டார்ஸ் வந்து ரொம்பவே டவுன், நியர்லி ஒரு 5.75% வந்து டவுன் ஆகிடுச்சு. அது மாதிரி வந்து சமவர்த்தனா மதர்சன் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட், அதுவும் வந்து ஒரு ஆட்டோ பார்ட் சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி தான், அது டவுன் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பாரத் ஃபோர்ஜ், அதுவும் டவுன் ஆகிடுச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் பர்டிகுலராக வந்து ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ட்ரம்ப் டேரிஃப் அதாவது 25% அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுனால. ஸோ வந்து இது ஏப்ரல் 3லேருந்து எஃபெக்டிவாக ஆகுது. பட் இன்றைக்கே வந்துட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபியர் ஆகும்ல. நீங்கள் ஒரு சைடு பார்க்கும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து யூஎஸ் வந்து இம்ப்ளை பண்ணுறதுனால சேஃபர் சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான். ஸோ எல்லாமே வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து எக்கனாமி வந்து எப்படி டவுன் ஆக போதா இதாக போதா. ஏன்னா வந்து ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இல்லை, அது எப்போவுமே அன்சர்டினிட்டி தான். ஸோ வந்து எப்போ வேணால் ஏறலாம் இறங்கலாம். ஸோ இந்த மாதிரி டேரிஃப் வார் வந்து போயிட்டுருக்கனால, ட்ரேட் வார் அந்த மாதிரி போயிட்டுனால எப்படி வேணால் எக்கனாமி ஆகலாம். ஸோ அதனால் வந்து மெயினாக எல்லாருமே வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ கோல்டு ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சம்திங் வந்து இது நடக்க போகுது, எக்கனாமி வந்து ஸ்டேபிளாக இல்லாதனால தான், ஸ்டேபிள் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ அது பக்கம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி ஒரு ஹாட் நியூஸ் என்னென்னா, ஒரு சேட் மூமெண்ட் டாடா மோட்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாமே சேட் மூமெண்ட். பட் நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், பட் எப்படின்னு வைக்கலாம். பட் இந்த அனௌன்ஸ் பண்ணால ஒரு பிக் இம்பேக்ட் எதுக்குன்னா அந்த டாடா மோட்டார்ஸ், ஸோ அந்த மாதிரி ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பிக் இம்பேக்ட் தான். ஸோ இதோட இது நிப்பாட்ட போகிறதில்ல. ஏன்னா வந்து ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து உள்நாட்டு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். அது மாதிரி வந்து யூஎஸில் உள்ள சிட்டிசன்ஸுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் போகிறோம். இதான் ஒரு முக்கியமான ஒரு கோலாக அவர் வந்து மைண்டில் வச்சுட்டு போயிட்டுருக்க மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. பட் இது கொண்டு வரதுக்காக அவர் மேலும் இன்னும் வந்து டேரிஃப் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ வந்து இதோடு நிற்க போகிறதில்ல, கண்டினியூஸாக வந்து ஃப்ளோ இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 2லேருந்து தான் இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் டேரிஃப் வந்து கொண்டு வந்துட்டார், ஸ்டீல் அண்ட் ஸ்டீல்ஸ்லாம் வந்து டேரிஃப் வந்து கொண்டு வந்துட்டார். ஸோ வந்து இனிமேல் தான் ஃபர்தராக தெரியும் இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, டேரிஃப் அந்த யூஎஸ் டேரிஃப் படி இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, டவுன் ஆகுதா இல்லை மேலே போகுதா சொல்லிட்டு. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, எல்லாமே க்ரீனில் தான் போயிட்டுருக்கு. பட் இன்றைக்கி க்ரீனில் தான் போயிருந்தாலுமே ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. ஓகே, ஃபர்தராக பார்ப்போம். இன்னும் டே பை டே போகும்போது வந்து அந்த டேரிஃப்னால வந்து எப்படி இம்பேக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தான் தெரியும். ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஷேர் மார்க்கெட், இந்த ஷேர் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.